கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு எல்லாமே போதிச்சு நடத்துது. ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தார்னா நமக்கு வருகிற எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காரு. அப்படி ஒவ்வொரு தலைப்புகளை நம்ம எடுத்து அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நிறைய நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தோன்னா பாருங்க, ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி பெற்றுக்கொண்டவங்க இல்லாட்டா பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். அது வாஞ்சியோடு கேட்கும் பொழுது ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டு தான் ஊழியம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம நிறையா வாசிக்கலாம். நீங்கள் அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஆண்டவருடைய அழைப்பு. அந்த அழைப்பை பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஆனாலும் அதை தியானிக்கும் பொழுது நமக்கும் அந்த அழைப்பு இருக்குது. ஆண்டவர் அவர் நான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லலை, உங்களுக்கு அந்த அழைப்பு ஆவியானவர்னால கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ துயரப்படுறவங்களுக்கு ஆனந்த தைலத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை செய்யணும் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெயிப்போம். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்கள் துயரத்தோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆனந்த தைலத்தினால் எங்களை நிறைக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறபடியால் உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரை துயரப்படுதாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆனந்த தைலத்தை கொடுத்து ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற தேவன். எங்களுக்கு மருந்து ஆண்டவரே உலக பிரகாரமான வைத்தியர்கிட்ட நாங்கள் போய் மருந்து எடுத்துக்கொண்டாலும் தேவனுடைய ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற அந்த ஆனந்த தைலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு எப்படி பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாங்கள் இந்த நாட்களில் தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசி எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய இதயத்தில் உள்ள எல்லா விதமான துயரங்களையும் மாற்றி எங்களை ஆனந்த தைலத்தினால் நிறைய போவதற்காக அவர் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தி எங்களை அந்த பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். இப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடிட்டு வசனத்துக்குள்ள நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நான் என் கலங்கனும் என் இருக்கையிலே, நான் என் கலங்கனும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்வி மகிமை விளங்கும்படி, நீதியின் பாதையில் நடத்தி செல்வி மகிமை விளங்கும்படி, நான் என் கலங்கனும் என் இருக்கையில், நான் என் கலங்கனும் என் இருக்கையிலே, மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா,
ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் இருக்கையிலே. மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உன் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உன் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீதானையா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. இன்னைக்கு நம்ம தலைப்பு என்னன்னா, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஆனந்த தைலத்தை நமக்கு தர்றாரு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு தியானிப்போம். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, துயரம்னாலே நம்ம எத்தனை பெரிய காரியங்களில் நம்ம வேதனையோடு இருக்கும் பொழுதும் அந்த ஆனந்த தைலம் அது வரும்பொழுது நமக்கு பெரிய காரியங்கள் நடக்குது. இது அழைப்பை பற்றி, ஆண்டவருடைய அழைப்பு. நமக்கும் அந்த அழைப்பை பற்றி தான் நமக்கு நிறைய வசனங்கள் உங்களோட ஆண்டவர் பேசியிருப்பார். இது ஒரு அழைப்பு தான், ஆண்டவருடைய அழைப்பு. இந்த லூக்கால சொல்வார், இது எதை பற்றி எழுதியிருக்குன்னு சொல்லுவார். ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாடி எழுதியிருப்பார். ஏசாயா 61 இங்கே ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அழைப்பு தான், ஆண்டவருடைய அழைப்பு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முன்னாடியே தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கதை நம்ம பார்க்கலாம். அவருடைய வசனத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 1லேருந்து நீங்கள் இந்த 3வது வசனம் வரைக்கும் படிச்சிங்கன்னாக்கி ஒரு அழைப்பை பற்றி, ஆண்டவருடைய அழைப்பை பற்றி தான் சொல்லிட்டு வர்றதை பார்ப்போம். அதில் 61 3வது வசனத்தில் தான் நீங்கள் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஊற்றேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுனாக்கி, நமக்கு ஒரு ஆனந்த தைலத்தை தராரு. நம்ம துயரப்படும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுதோ, நம்ம அழும் பொழுதோ பார்த்தீங்கன்னாக்கி, நமக்கு அழும் பொழுது பார்த்தீங்கன்னா மற்ற காரியங்களை மற்றவங்க சொல்லுவாங்க, ஒரு ஆறுதலான வார்த்தையை தான் சொல்லுவாங்க. ஆறுதல் வார்த்தை அந்த நேரத்துக்கு நமக்கு சரியான ஒரு ஏதோ நம்ம ஒரு துக்கமாக இருக்கும்போது சொல்கிறாங்க, இது நமக்கு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்க ஆனந்த தைலம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு அது கடைசி வரை நிலைத்து நிற்கக்கூடியது.
இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துயரத்தோடு நம்ம ஆண்டுகிட்ட போகும் பொழுது அவர் நமக்கு வந்து என்ன தராரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இது வந்து ஆண்டவரை பற்றின வசனம்னு சொல்கிறதுனால ஆண்டவரை பற்றி முதல்ல படிச்சுட்டு தியானிச்சுட்டு நம்மளை சொல்லும் பொழுது நம்மளை எதுக்காக ஆண்டவர் அழைச்சார் அப்படிங்கிறத நம்ம அதையும் தியானிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். இது வந்து ஆண்டவர் மேசியா இயேசு கிறிஸ்து வரதை பற்றி தான் குறிக்கக்கூடிய ஒரு வசனம் தான். அவர் தான் அந்த வசனத்தில் எழுதியிருக்காரு. அவர் வந்து அபிஷேகிக்கப்படுவார் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காரு. ஆண்டவர் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லூக்கால சொல்லுவார் ஆண்டவரே. அப்போ ஊழியத்துக்கு ஆண்டவர் போகும்பொழுது என்ன செய்கிறாருன்னா ஆனந்த தைலத்தினால், அதாவது அபிஷேகத்தினால் நிறைக்கப்படுத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிறைக்கப்படுறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம துயரப்படுறவருக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்கறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவர் வந்தார். அந்த அழைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு என்னென்னா ஆண்டவர் வந்து அதுக்கு தான் வந்தார். அது அந்த லிஸ்ட்டு பூரா இருக்குது. அதில் நம்ம ஒன்று தான் தியானிக்க போகிறோம் இன்னைக்கு. அப்போது நம்ம துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஊற்றுறதுக்கு வந்தார். அப்போ இந்த ஆனந்த தைலங்கும் போதே பார்த்திங்கன்னா அபிஷேகத்தை தான் குறிக்குது. அப்போ நம்ம எத்தனை பெரிய காரியங்களில் நம்ம கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகும்பொழுது எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் வந்து அதை செஞ்சாரோ அதுபோல் நமக்கும் வந்து ஆண்டவருடைய அபிஷேகம் முக்கியமாக தேவை. நம்ம துயரப்படுற நேரத்தில் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு சொல்லித்தந்து நம்ம ஊழியம் பண்ணும்போது ஆண்டவருக்குன்னு நம்ம வாழணும்னு அர்ப்பணிக்கும் பொழுது அதை வந்து நமக்கு செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. அதனால ஆண்டவருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்படுறது தான் ஆனந்த தைலம்னு சொல்றாரு. அந்த தைலத்தினால் நம்மளை நிறைக்கக்கூடிய நல்ல தகப்பன். நம்ம துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஆண்டவர் நம்ம ஊற்றுறவர். அவர் எதுக்கு வந்தாருன்னு சொன்னோம்னாக்கி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரியத்தை நம்ம படித்தோம்னாக்கி ஆண்டவர் எதுக்காக வந்தார், அந்த காரியத்தை நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற அந்த வசனத்தின் மூலமாக நிறைய வசனத்தின் மூலமாலாம் நம்மளோட பேசுகிற போது பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த அழைப்பாக இருந்தால் நம்ம வந்து அதை செய்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் அபிஷேகத்தில் நிறையப்பட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லி தரதை இன்னும் செயல்படுத்துறதுக்கு நம்ம ஆண்டவருடைய உதவியை நம்ம நாடி ஜெபிக்கணும். அதுக்கு தான் இது ஆண்டவருடைய ஊழியர் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரோ லூக்கா 4:18-19 பார்த்தீங்கன்னா அதுவும் இதே வசனம் தான். இந்த வசனத்தை காட்டி சொல்லுவார். இயேசு என்னை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி சொல்கிறத பார்க்கும். அதை ஊழியத்தில் நிறைவேறினதும் ஆவியானவராக நிறைக்கப்பட்டு அவர் செஞ்ச காரியங்களும் நிறைய நடந்ததை நம்ம பார்க்கலாம். அப்போ பிதாவானவர் ஆண்டவரை எப்படி அனுப்பி அவரை நடத்தினார், இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதுபோல் நம்மளும் நடக்கிறதுக்கு தான் இந்த அழைப்பெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்காருனாக்கா ஆண்டவர் உங்களையும் நான் செய்வேன். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், உங்கள் மேலே ஆவியை கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுன்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியில் சொன்ன வசனங்கள் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது எல்லா மேலேயும் ஊற்றுவேன்னு சொன்னோம்னாக்கி இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் பண்ணாரோ அந்த ஊழியத்தை நமக்கும் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் அது தரதுக்கு வல்லமுள்ளவர். அதுதான் அந்த தைலம். இந்த தைலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது வந்து ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிச்சுட்டு நமக்கும் இதை தரதுக்கு நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனத்தின் மூலமாக முதல்ல தாழ்மை உள்ளவங்க, ஒடுக்கப்பட்டவங்க அவங்களெல்லாம் அவங்க அபிஷேகத்தை ஊற்றி அவங்கள வந்து எப்படி நடத்துகிறாரு. தாழ்மை உள்ளவங்களை, தரத்தில் இருக்கிறவங்கள, ஒடுக்கப்பட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி உலக மனுஷங்க வந்து அவ்வளோ உதவி செஞ்சு அவங்கள வந்து சரியான பாதையில் கொண்டு போய் அவங்களெல்லாம் அவங்க நின்று உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் நீங்கள் பாருங்கள், அபிஷேகத்தை அவர் நடத்தும் பொழுது முழுமையாக நடத்துவார். நிறைய நீங்கள் மிஷினரிகளை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மிஷினரிகள்லாம் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து வரும் பொழுது அவங்களுக்கு குறைவு வரும் பொழுது ஆண்டவர் நிறைவாக்கி தரதை நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து ஒரு மனுஷன் நம்பியோ ஒரு மனுஷரை நம்பி நம்ம போகிறோம். இப்போ ஒரு சர்ச்சிலே ஒரு இடத்துல பாருங்கள், அவங்க ஏதோ கேட்காங்க, பணத்தை கேட்டாங்கன்னாக்கி ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, ஒரு 20 ரூபா கொடுப்பாங்க, மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா கொடுக்காங்கன்னு வைங்க. அப்படி கொடுத்தாங்கனாக்கி அவங்களுக்கு அது எத்தனை நாளைக்கு போதுமானதாக இருக்கும்? அது வந்து நிறைவானது கிடையாது. ஆனால் அது வந்து அவங்க கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால என்ன குறைவுகள் தான் இருக்குது. அப்படி குறைவானது ஆண்டவர் தரதுக்கு வரல. ஆண்டவர் வந்து என்ன செய்ய வந்திருக்காருன்னா தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, நம்ம தாழ்மையில் நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அவர் அபிஷேகித்து நம்மளை வந்து அந்த தைலத்தினால் நிறைச்சி கடைசி வரை வந்து அந்த குறைவுகள் இல்லாதபடி நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆவியானவர் நம்மளை நிறைக்கிறதுக்கு நம்ம இந்த நாளில் அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சார் பார்த்தீங்களா. அது மாதிரி ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொண்டோம், நம்ம அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கோம், நமக்கு ஜெபிக்க தெரியும், எல்லாம் சரியானதாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன மாதிரி ஊழியம் பண்ணாரோ அந்த ஊழியத்துக்கு அழைப்பு இருந்துன்னா அதில் சரியாக செஞ்சு முடிக்கிற நிறைய மிஷினரியெல்லாம் நம்ம படிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும். ஏதோ
இடத்துக்கு நமக்கு பதிலாக நமக்கு வந்து அபிஷேகத்தை தந்துட்டாரு, அபிஷேகம் பெற்றவங்க தான் நம்ம அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தி நம்ம வாழ்றதுக்கு ஆண்டவர் இந்த அழைப்பை நம்ம கொடுக்கல. இந்த அழைப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதுனது அதுக்கல்ல. கடைசி வரை நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருந்து மற்றவங்களுக்கும் அதை ஊழியம் பண்ணா என்னது, மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு ஆவியானவர் தரார். நமக்கு மாத்திரம் வச்சுட்டு அப்படியே வாழ்கிறதுக்கு கொடுக்கப்படலை. அதை நீங்கள் இதில் தியானிச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சரீர வேதனை, சரீரத்தில் ஏதோ ஒரு நோய் இருக்குது, அதனால் நமக்கு என்ன செய்யனே தெரியாமல் நம்ம ஒடுக்கப்பட்டு கிடக்கன்னு வைங்க. அப்படிப்பட்ட இருக்கிற ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் வரும் பொழுது அந்த சரீர வேதனை, நமக்கு நிறைய நோய்கள் வருது, பிரச்சனைகள் வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் வைத்தியரை தேடி போகும் பொழுது அவங்க வந்து அவங்களால முடிஞ்சதை அவங்க படிச்சிருப்பாங்க, அதை வந்து செய்வாங்க. அதுக்கு மீறி எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரை நம்பி தான் நம்ம செய்ய முடியும், எங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் நிறைய நோய்கள்லேருந்து பிரச்சனையிலேருந்து அவங்கள விடுதலை செஞ்சு அவங்கள வந்து ஊழியக்காரங்களாக மாற்றி எத்தனையோ பேர் அதில் ஊழியம் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். நம்மளை ஆனால் அப்போ சில காலத்தில் செஞ்ச அதே அற்புதத்தை இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறாரு, நிறைய காரியங்கள் செய்கிறாரு. அதனால் நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய அழைப்பு என்னன்னா அபிஷேகம் தந்திருக்காரு, நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு நம்ம ஓடணும். அதுக்காண்டி ஆண்டவர் ஜெபிக்கணும், ஆண்டவர் செய்வார். மூணாவது பார்த்திங்கன்னா பிசாசின் கட்டில் இருந்தவங்களுக்கு விடுதலை செஞ்சார். பிசாசின் கட்டுனா நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா பிசாசு வந்து என்ன செய்வோம்னா அவங்க வாழ்க்கையவே மாற்றிடுவான். பிசாசு ஒருத்தங்கிட்ட வரும் பொழுது அவனுடைய காரியங்கள் நீங்கள் இல்லைலாம் ஆண்டவர் ஊழியம் பண்ண காலத்துலலாம் படித்து பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்சவன் ஒருத்தன் கலர்லாம் வந்துட்டு தன்னை காயப்படுத்திட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கான். எவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ அந்த பிசாசானவன் எப்பவுமே வந்து அசுத்தமாக ஆக்கி மற்றவங்களை வாழ்க்கையை வந்து கெடுக்கக்கூடிய காரியத்தை செய்கிறான். அப்போ அந்த பிசாசின் பிடியில் கட்டுண்டு கிடக்கான். அவனை விடுதலை செய்யணுமா செய்யண்டாமா அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் நம்ம கூட பேசும்பொழுது நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் செஞ்சதை நமக்கும் அதை தரதுக்கு வல்லமை உள்ளவர். அதனால் நாமளும் செய்கிறதுக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறத இன்றைக்கி நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் செய்யுங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னது செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான். அதனால் பிசாசின் பிடியில் கிடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காரு, ஆண்டவரும் ஜெபிக்காரு. நமக்கும் அந்த காரியங்களை சொன்னால் தான் செய்யணும். அடுத்து நாலாவது போனால் இழந்து போனோம். நம்ம எல்லாத்தையுமே இழந்து போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கோம். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போன நிலையில் இருக்கும். நம்ம சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் நடக்கவே முடியாது ஆண்டவரே, என்னால் இதுக்கு மேலே என்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அழும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம துயரம் வந்துன்னா நமக்கு மற்றவங்ககிட்ட சொல்லி நம்ம அழவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன செய்வார்னா அபிஷேகித்து நடத்தும் பொழுது அவர் செய்கிற காரியங்கள் உலகத்துக்கு ஏற்ற காரியங்கள் இருக்காது. உலகம் என்ன சொல்கிறதோ அது மாதிரி இருக்காது. அவர் நினைவுகள் நம் நினைவுகள்னு சொல்லி நம்ம படிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக படிக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி அவர் செய்கிறதில்ல. நம்ம எதை கேட்குறோமே அதை செய்கிறதில்ல. ஒருவேளை நம்ம கேட்குறது சரியான இதாக இருக்காது. அதனால் ஆண்டவர் செய்கிறதுக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது இந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போனதை எல்லாத்தையும் தந்து நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தான் ஆண்டவர் சிலுவையில் மறித்து நமக்காக அந்த ஆனந்த தைலத்தை தந்திருக்காரு. ஆனந்த தைலத்தை தந்திருக்காருன்னா கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொன்னார். ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க எல்லாரும். அப்போ சில காலத்தில் பாருங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி. அப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, அந்த அழைப்பை அந்த ஆண்டவர் என்ன செஞ்சு முடித்தார், அந்த பிதா என்ன அனுப்புனாரோ அதை செய்து முடித்தார். அது மாதிரி நாமளும் செய்து முடிக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து இந்த நாட்களில் ஜெபிப்போம். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஏன்னா இது அழைப்பு தான். அழைப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எப்படி நடந்தாரோ அதுபோல் நம்ம பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மளோட கிட்ட இருக்கும் பொழுது, இந்த ஆனந்த தைலம் நம்மளோட கிட்ட இருக்கும் பொழுது நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுட்டு ஆண்டவர் ஜெபித்து ஆண்டவர் சொல்கிற காரியத்தில் நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி எபிரேயர் 1:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதத்தில் 45:7 ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்த தைலத்தினால் அவரை நிறைக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா நீங்கள் சங்கீதத்தில் நிறைய வசனங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது அப்படியே படிச்சுட்டு நம்ம இந்த வசனத்தை படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு அதிகாரத்தை படிப்பாங்க. படிச்சுட்டு அப்படியே
விட்டுருவாங்க. அப்படி விடாதபடி அந்த வசனத்தின் மூலமாக என்ன ஆண்டு சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது பாருங்கள், சங்கீதம் 45:7 பார்த்தீங்கன்னா, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், அதெல்லாம் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இது வந்து ஏதோ ஒரு தோழன்னு சொல்லி போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி சிலருக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருந்தோம்னாக்கா ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் அதில் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நல்ல தகப்பன். நீங்கள் புதிய ஏற்பாடையும் படிங்க, பழைய ஏற்பாடையும் படிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சிலர். அதோட ஜோடியாக இருக்கும். அப்படி எடுத்து படிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அது எபிரேயர் 1:4 நீங்கள் படிச்சுன்னா முதல்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த தீர்க்கதரிசிகளை அதை பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டே ஆண்டவர் வரும்பொழுது இந்த 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவர் தேவ தூதரை பார்க்கலும் எவ்வளோ, நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், அந்த வசனத்தை அப்படியே ஆண்டவர் கோட்பாடி பண்ணி நமக்கு சொல்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த 9வது வசனத்தில் அதே வசனத்தை தான் சொல்கிறாரு. இது 4வது வசனத்துலேருந்து இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா நமக்கு புரியும். அதுக்காக தான் நான் இந்த 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷ நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளோ அதிகமாக அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்கிறாங்க. இது தேவதூதர்கள்லாம் நிறைய பணிவிடை ஆவிகளாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் தோழரை பார்க்கலும் அப்படின்னு சொல்லும் பொழுதே தூதர்களை ஆண்டவர் நிறைய உருவாக்கி நிறைய இருந்தாங்க. அதில் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே சொல்கிறத பார்த்தீங்கன்னாக்கி, அப்படி எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாரையாவது எப்போதாவது சொன்னதுண்டோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிதாவை பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்புறது எப்படி, தூதர்களை அனுப்புறது. இப்போ நமக்கு இது புரியாத காரியங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி தான் அந்த இடத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத பார்க்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுக்கும்போதே என்னுடைய குமாரன் அப்படிங்காரு. இப்போ தூதர்களை பார்க்கும்போது தூதர்கள் விசேஷ நாமத்தை தச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பணிவிடை செய்கிறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிச்சுட்டு வரும்போது சோர்ந்து வரும்பொழுது தூதர்கள் தான் அவரை எழுப்பி விடுறதை நம்ம பார்ப்போம். அவங்க சாப்பிட கொடுத்து எல்லாம் கொடுத்து அவரை கீழே விழாதபடி தூக்கி நீங்கள் நிறைய அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி விடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பலவீனமாக இருக்கும் பொழுது ஆண்டவரை தூக்கி விடுவாங்க ஜெபித்துட்டு 40 நாள் வரும் பொழுது. அப்போ அந்த காரியங்களை செய்கிறதுக்காண்டி தான் அவங்கள செஞ்சுருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி 6வது வசனத்தை படிச்சிங்கன்னா, மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதர்கள் எல்லாருமே யாருக்கு? பிதாவானவருக்கு அனுப்புதாரு. அனுப்பி இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வதற்கு அவங்க பணிவிடை செய்யறதுக்கு தான் அனுப்பியிருக்காரு. அப்போ தூதர்களுக்கு மேலான நாமத்தை தரிக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது தெரியாமல் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுறார், தோழனை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன தோழன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இந்த காரியத்தை நம்ம படிக்கணும். இந்த 7வது வசனத்தை பார்த்தா, தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி சுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. உபாகமத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள் இருக்குது. அதை நீங்கள் படிங்க. இதை தியானிச்சுட்டு அதை படிக்கும்பொழுது நீங்கள் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதை பார்த்தீங்கன்னா, அடுத்தது 8வது வசனம், குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இது சொல்கிறாரு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூதர்களை பார்க்கலும் விசேஷத்தவராக நான் இப்போ என்னுடைய குமாரன் சொல்லியிருக்காரு. அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி அவங்க பணிவிடை செய்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் யார்? முதல் பேரானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவர் பாருங்க, இவர் சிங்காசனம், இவருக்கு ஒரு சிங்காசனம் கொடுத்துருக்காரு. ஆனால் தூதர் என்ன செய்தான், எனக்கு ஒரு சிங்காசனம்ட்டு இவர் கூட இருந்தது பணிவிடை செய்யறதுக்குன்னு ஆண்டவர் அனுப்பினவன் அந்த மேன்மை பாராட்டினவங்க தான் தள்ளப்பட்ட தூதனாக மாறணும். அதனால அதை தான் நீங்கள் இந்த இடத்துல தியானிக்கணும். ஆண்டவருடைய சிங்காசனத்துக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பினாரு. அதுதான் மெயினானது. அதை ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. 9வது வசனம் தான், நீர் நீதியை விரும்பி, அவர் தான் நீதியை விரும்புகிறவர், அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார், அவர் தான் அக்கிரமத்தை வெறுக்கிறவர். ஆதலால் தேவனே உமது தோழரை பார்க்கலும் உமது ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணார் என்று சொல்லி எழுதியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆனந்த தைலம் யாரு கொடுக்காருன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துருந்தாரு. அவங்க தூதர்கள்லாம் பாருங்க, அவங்களுக்கு ஒரு பணிவிடை செய்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அவர் எல்லாமே செய்யக்கூடிய எல்லாமே படித்து ஆண்டவரோட கூட இருந்தவன் எல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்கும் ஒரு அதிகாரம் இருந்தது.
அப்போ ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறதுக்குன்ட்டு ஒரு ஒரு இதை கொடுத்துருக்கும் போது அதை செய்யாமல் ஆண்டவர் எனக்கு ஒரு சிங்காசனம் போடுவேன்னு சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் வந்து அவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மேன்மையானதை காட்டும் பொழுது தான் அவன் கீழே தள்ளப்படுவான். தள்ளப்பட்ட தூதனாக வந்து அவன் நிறைய காரியங்கள் நடத்துவதை நம்ம பார்க்கணும். அப்போது ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம இருக்கும் பொழுது அதற்கு பாருங்கள், இப்போ தூதன் வந்து என்ன செஞ்சான், ஏன்னா இவருக்கு மேன்மையானவன் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த இடத்துல நம்ம காரியங்கள் நடக்குது. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது என்னென்னா, அவர் வந்து எல்லா தீர்க்கதரிசியிலும் மேலானவர். அவர் எல்லா தூதர்களையும் பார்க்கலும் மேன்மையானவர். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி தூதர்கள் முக்கியமான பணிவிடை செய்தது தான். பழைய ஏற்பாட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய தூதர்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஆதியாகமத்திலேருந்தே படிக்கலாம். படிக்கும்போது தூதர்கள் வந்து பணிவிடை செய்கிறது தான். அப்போ அவன் அதில் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் ஆனந்த தைலத்தை தந்து நம்ம இது ஒரு அழைப்புன்னு நான் சொன்னேன். இந்த வசனமே ஆண்டவருடைய அழைப்பு. அந்த அழைப்பை நிறைவேறதை ஆண்டவர் சொல்லுவார், இந்த லூக்காவில் சொல்லுவார். அப்போ நம்ம அந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, இந்த வசனத்தையும் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத செய்யணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார், அவர் வந்து என் வாழ்க்கையில் இந்த நிறைவேறுது, இந்த ஆனந்த தைலத்தை நான் ஊற்றுறதுக்கு நான் இந்த புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆனந்த தைலத்தினால் நிறைச்சி நிறைய பேரை அபிஷேகம் பண்ணுறாரு. நிறைய நோய்களை பிசாசுகள் இருந்து அழுதுட்டு வர்றவங்களுக்கு, அவங்களுக்கு துக்கமாக வர்றவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் செய்கிற விடுதலை கொடுக்காரு. எல்லாம் நிறைவேறது தான் குறிக்கிறது தான் இந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்கும். அப்போ கிறிஸ்து பிதாவை வந்து எப்படி வந்து ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிறதுனால தான் பிதாவானவர் சொன்னது தான் இவர் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவங்க குணாசியமே என்னென்னா, நம்ம வந்து நீதியை செய்யணும், நம்ம நியாயத்தை செய்யணும் அப்படிங்கிறத அவர் வந்து நேசிக்கிறவர். துன்மார்க்கமாக நம்ம வாழும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சு அவருக்கு மேலே நான் இருக்கேன்னு சொல்லும் பொழுது தான் உலகத்துலேருந்து தள்ளப்படுதான். அப்போ அவர் உலகத்தில் இருக்கல பாவத்தில் இருக்கிற அந்த தோற்றங்கள்லாம் அவர் எதிர்கொண்டார். ஏன்னா பாவம், இச்சை, மற்ற எல்லாமே வந்து இழுக்கும் பொழுது நிறைய நம்ம விழுந்து போகிறோம். ஆனால் அவர் விழாதபடி அவர் அதுலேருந்து வெற்றியை சுதந்திரத்துக்குள்ளே தான் பிதாவானவர் அனுப்பின அந்த அபிஷேகத்தை இப்போ நம்மளும் பெற்றுக்கொள்ளணும். உலகத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கி நிறையா அசுத்தங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த இதில் தான் நம்ம வாழ்ந்தோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் அந்த மாதிரி நம்ம மக்கள்லாம் வாழ்ந்தாங்க. அந்த இடத்துல பாவம் இல்லாமல் வாழ்ந்து அவர் வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் பிதாவான அனுப்புனாரோ அதை வந்து நிறைவேற்றினார். நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு அழைச்சி நம்மளை நடத்துகிறாரோ அபிஷேகித்து அதை நம்ம இன்னைக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதான் அந்த இடத்துல நம்ம ஆனந்த தைலத்தை நினைக்கிறதுன்னு சொல்கிறேன். துயரப்படுறவங்களுக்கு ஆனந்த தைலத்தை ஆண்டவர் கொடுத்தது போல் நமக்கு அந்த ஆனந்த தைலத்தை தந்திருந்தாருனாக்கி நம்ம என்ன செய்யணும், அவர் வந்து பாவத்திலேருந்து எல்லாத்துலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு வந்தார் ஆண்டவர். நமக்கு என்ன காரியங்களை சொல்லுதாரு, இந்த காரியத்தின் மூலமாக என்ன செய்யணும்னு சொல்லி நம்மளை வந்து அபிஷேகித்து வச்சுருக்காருன்னா என்னமோ ஒரு காரியங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஊழியஞ்சோன்னு சொல்லுவார் ஆண்டவர். கடைசி நாட்களில் எல்லாரும் மாம்சமான யாவரும் ஊற்றுவேன்னா ஊற்றி சும்மா அப்படியே உட்காந்துருக்கிறதுக்கு இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய சுவிசேஷத்தை பற்றி உலகமும் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதை சொல்கிறதுக்கு அவங்க வருவாங்க. நிறைய பேர் வேதனையோடு வருவாங்க, நோயோடு வருவாங்க. அவங்களாம் சுகமாக்குவேன், என்னிலும் மேலானவை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால இந்த காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். அவர் வந்து ரட்சிக்கிறதுக்கு வந்தார், நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தாருன்னா மற்றவங்கள ரட்சிப்புக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும். வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள், உங்களை ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ இது தூதன் வந்து எப்படி விளக்கல்லப்பட்டான்னாக்கி பெருமை வந்தோம்னால தான். அதனால் நமக்கு அபிஷேகத்தை தந்திருந்தாக்கி நம்ம அபிஷேகத்தை மாத்திரம்தான், அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்லணும். வார்த்தையை சொல்கிறதுக்கு மாத்திரம்தான் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரே வெளியே அந்த மற்ற காரியங்கள் செய்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நம்ம செய்யணும், செய்கிற வார்த்தைகள் சொல்லணும். சொல்லும் பொழுது அது நடக்கிறது. அந்த பவுல் கூட சொல்லுவார், நான் வந்து வசனத்தை சொல்லுவோம். நம்ம ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, நம்ம வசனத்தை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், சுகம் கொடுக்கறது ஆண்டவர் தான். அதனால் நம்ம பேரை எப்பவும் மேன்மைப்படுத்தவே கூடாது. ஆனந்த தைலம் நமக்கு தந்திருந்தாருன்னா துயரப்படுத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவரே இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வசனத்தின் மூலமாக அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாவற்றிலும் நடத்தி சென்று அவங்களே ஆனந்த தைலத்தினால் நிறைச்சி நடத்துவார். அந்த காரியங்களை இன்றைக்கி செய்யணும், அதுதான் பெரிய காரியங்கள். அப்போது வந்து பார்த்தோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியை விரும்பி இந்த காரியத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்ததுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்து அவரை உயர்த்தி ஆனந்த தைலத்தினால் நிறைச்சாருன்னு சொன்னோம்னா பரிசுத்த ஆவினால் அபிஷேகத்தினால அவர் வந்து
அரைச்சி நடத்தினாருன்னு சொல்லி பார்க்கும். நமக்கும் அந்த ஆவியானவர் நிறைவு நமக்கு அநேகமாக தேவை. ஆவியானவர் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. அந்த தைலம் இல்லாதபடி நம்ம உலகத்தில் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. மற்றவங்களுக்காக நம்ம ஜெபித்து அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க முடியாது. ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும் பொழுது தான், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். அதனால் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம ஆனந்த தைலத்தினால் நிறைக்கப்பட இன்றைக்கி ஆண்டவரே, துயரப்படுவர்களுக்கு நீங்கள் ஆனந்த தைலத்தை கொடுத்தது போல் நாங்கள் துயரப்பட்டு இருந்தோம்னா எங்களுக்கு ஆனந்த தைலத்தினால் நிறைஞ்சு எங்களை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கத்தக்கதான அந்த வார்த்தை மூலமாக நாங்கள் ஆறுதல் படுத்துறதுக்குதான கிருபையை நீங்கள் எங்களுக்கு ஊற்றி இன்னைக்கு நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக படிச்சுக்கோம். நீங்கள் ஆண்டவரே எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. எஜமானனே, என் எஜமானனே, எஜமான் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எஜமான் நீங்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆம் சுவாமி, எங்களுடைய திறமையினாலோ எங்களுடைய எந்த காரியத்தினாலோ இதை சாதிக்காதபடி இந்த தூதர்கள் விளத்தள்ளப்பட்டானே, அதுபோல நாங்கள் தகப்பனே வசனத்தை தியானிக்கும் பொழுதும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் ஆண்டவரே உண்மையை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உண்மையே ஆண்டவரே நாங்கள் நம்பி அந்த தைலத்தினால் நிறைக்கப்பட்ட தேவனையே நாங்கள் சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவரே எங்களுடைய அழைப்பு என்ன என்று நாங்கள் புரிந்து கொண்டு உலகத்திலே ஓடும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களை அழைத்த தேவன் கடைசி வரை நடத்துகிற ஆண்டவரே. நீங்க வந்த பொழுது எத்தனையோ அசுத்த உலகத்திலே விழுந்த பொழுதிலும் அந்த இடத்துல நீங்க பரிசுத்தமாய் வாழ்ந்தீங்கப்பா. அதுபோல எங்களையும் அழைத்த நோக்கம் பரிசுத்தத்துக்கு என்று ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தில் நாங்கள் முழுவதுமாய் கடைசி வரை நிலைத்து நிற்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய், அந்த தைலத்தினால் இன்னைக்கு எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நிறைக்க வேண்டுமாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க அப்படி அற்புதமாக நடத்த போறக்கா நன்றி சுவாமி. எந்த இடத்துல நாங்கள் துயரப்பட்டு கிடக்கிறோமோ அந்த இடத்துலலாம் எங்களுக்கு இந்த ஆனந்த தைலத்தினால் நிறைத்து எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்குங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல துன்பத்தோடு எங்களை கைவிடப்பட்ட நிலையிலே நாங்கள் அழுது கொண்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல எங்களை தைலத்தினால் நிறைக்கிற தேவன், இந்த தைலத்தினால் நிறைத்து எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமுள்ள பிரசன்னம் அப்படி நடத்தி செல்ல வேண்டுமா அர்ப்பணிக்கிறப்பா. உங்களுடைய அற்புத கரம் நிறைக்க வேண்டுமா செபிக்கிறையா. அர்ப்பணிக்கட்ட ஒரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டையா. அந்த ஆனந்த தைலத்தினால் நிறைக்கப்பட்டு அநேகருடைய துயரத்துக்கு ஆண்டவரே மருந்தா எங்களை மாற்றுங்க. நாங்க தைலமாய் மாற இந்த தைலத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கட்ட பிள்ளைங்க, அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நீங்க அற்புதமா நடத்துங்க ஆண்டவரே. சுகந்தாங்க, பலன் தாங்க, உயர்த்துங்க ஆண்டவரே. எந்த இடத்துல வெக்கத்தோடு இருக்கிறாங்களோ துயரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களை நீங்க அபிஷேகத்தினா நிறைத்து, பிள்ளைகளை அபிஷேகத்தினா நிறைப்பதை அநேகர் கண்டுகொண்டு ஓடி வரட்டும். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளட்டும், தேவனுடைய தைலத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கடைசி வரை எங்களை காக்கிற அந்த அபிஷேகத்தினால் எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நிறைக்க வேண்டுமா அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கட்டும். யாரெல்லாம் பிள்ளைங்கள்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க அர்ப்பணித்து ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பை நீங்க அங்கீகரித்து அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க ஆனந்த தைலத்தினால் நிறைத்து நடத்த வேண்டுமா செபிக்கிற ஐயா. இப்படி
நீ நடத்த பொருட்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளட்டப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் நிறைந்து வழியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, முழுவதுமாய் ஆட்கொண்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. முற்றிலுமாய் சுற்றிலும் சூழ்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் துயரத்தோடு இருக்கும் பொழுது ஆனந்த தைலத்தினால் எங்களை நிறைத்து எங்களை அபிஷேகித்து நடத்துகிற நல்ல தகப்பன் நீங்க கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா. அப்படியே நீ நடத்த போறக்கா நன்றி செலுத்துறப்பா. உண்மையே நன்றியோடு துதிக்க கிருபை செய்யுங்க. உண்மையே மேன்மைப்படுத்தி உண்மையே முதலிடத்திலே வைத்து நாங்கள் செபிக்க எங்களுக்கு நீ கற்றுத்தந்து வண்ணத்தமா செபிக்கிறையா. இப்படி நடத்த போறக்கா நன்றி. இப்படி அபிஷேகத்தினா நிறைத்து நடத்த போறக்கா நன்றி. பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோப்பா. பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த நாட்களிலே உயர்த்த வேண்டும் செபிக்கிறையா. கர்த்தர் பெரிய ஜன கூட்டங்களை நீங்க தந்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறப்பா. நீங்க அழைத்த அழைப்பிலே நாங்கள் முன்னேறி செல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறேன். எப்படி செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறேன். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தபடியா நன்றி செலுத்துறேன். எங்கள் மத்தியிலே பிரசனமாய் இருக்கிறபடியா நன்றி செலுத்துறப்பா. உண்மையே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. உண்மையே நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றியோடுமை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. அபிஷேகத்தை விட்டா நன்றி செலுத்துறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகத்தை நடத்த போறக்கா நன்றி. நடத்தி கொண்டு இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். திரர் கூட்டங்கள் எழும்பட்டும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்க செயல்படுத்தி வழி நடத்த வேண்டுமா இந்த கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேவையும் சந்திங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிக்கிற மயங்கள்லாம் மகே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.